வேப்ப மரம் மழையே இல்லாமல் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இது கொய்யா மரம் அடியில் இருக்கிறது. கீழே 2 கோழி எப்படி படுத்துட்ருக்கு. அங்கே ஒரு பாருங்களேன் எவ்வளோ கோழி போயிட்டுருக்கு. தேக்கு செடிங்களாம் அங்கங்கே முளைச்சிட்ருக்கு, வச்சு முளைச்சிட்ருக்கு. அதை இனிக்கி விட்டு ஒரு பக்கம் எடுத்துடணும். அப்போ எடுத்துட்டா நேராக போகும். ஆனால் மழை இல்லை. மழை பெஞ்சிச்சுன்னா செழிப்பாக இருக்கும், பார்க்கவே ஆசையாக இருக்கும். இன்னைக்கு அநேகமாக மழை வர மாதிரி இருக்குது. வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்ப்போம். அட பட்டு பூச்சி ஒன்று போயிட்டுருக்கு. கோழி பட்டுப்பூச்சி ஒன்று போச்சு. அட தட்டான் வந்துட்டுருக்கு. காகா இன்னும் பாதி நெவுலாக இருக்கு, பாதி வெயிலாக இருக்கு. ஓ, அந்தாண்ட பக்கத்து காட்டில் சோளத்தட்டு போட்டிருக்காங்க. ஆனால் சோளத்தட்டுலாம் சருவாயிருச்சு. மாடு எப்படி திங்குதோ தெரியலையே, பாவம். கடவுளே, இன்னைக்கு நாச்சும் மழை வருமா? இன்னும் இந்த கோழி இங்கேயே படுத்திட்டு இருக்கு. அந்தாண்ட போய் பார்க்கலாமா? எங்கள் வீட்டுக்கிட்ட வாழை மரம் இருக்கு. ஆனால் அதில் தண்ணி இல்லாமல் காஞ்சிருச்சு. காயெல்லாம் குட்டி குட்டியாக வச்சிருக்கு. கொய்யாக்காய் இருக்கு எங்கள் மரத்தில். என்ன பெருசாகலை. இதோ இங்கே ஒரு கொய்யாக்காய் இருக்கு.